எங்க போச்சு? புஜி கிடைச்சிச்சு. புஜி என் பேர் என்ன? எங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு? நான் எப்ப பிறந்த? ஏன் இங்க வந்த? என்னோட புஜ்ஜிங்க என் ஆடு உள்ள வந்துட்டு அதை பிடிக்கலான்னு வந்தா. யாரு நீ? என்ன இது? அதான் எனக்கு தெரியல. நீ நான் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேனா, நான் ப்ரா போடுறது, ஜாக்கெட் போடுறது, ஊக்கு போடுறது, பின்னு போடுறது எல்லாத்தையும் பாத்துட்டான். நீ பாத்துக்கறல. சரி கத்தாத. யார் பானி? என்னோட ஆடு உள்ள வந்துருச்சுங்க. ஆடு உள்ள வந்துச்சுன்னா வெளிய நின்னு கூப்பிட வேண்டியதானே? நீ ஏன் உள்ள வந்த? நீங்க பாட்டு கசாப் கடைக்கு போறதுக்கு சங்கடப்பட்டு வீட்டுக்குள்ள மசாலா அரைச்சிட்டீங்களா? ஐயோ ஆமா, நீ குட்டி ஆடு. நீ சூப்பு வச்சு குடிச்சா சூப்பரா இருக்கும். சமைக்கவே வேணாம், அப்படியே சாப்பிடலாம். ஐயோ சாஸ் பாட்டில் பக்கத்துல இருந்தா மேல கொட்டி அப்படியே சாப்பிடுற போல இருக்க. முதல்ல ஆட்டை தூக்கிட்டு வெளில பாப்பா. புஜு 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 ஓடி புஜு. இது பாருங்க, இனிமே ட்ரெஸ் பண்ண போதுங்க கதவை தாப்பா போட்டுங்க. எனக்கு நல்ல புத்தி இருந்துங்காட்டி பரவாயில்லைங்க. இதுவே வில்லன் புத்தி இருந்தா விவகாரமா இருக்கும் இல்லைங்களா? இருக்கும் இருக்கும். ஏய் அங்க பாருடி. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். சீரும் பாம்பை முன்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. ஏன் நம்ம கூட விடடி. காதல தோல்வி அடைஞ்ச நவீன தேவதாஸ் போல இருக்கு. அதான் வேதனையில எழுதிருக்கா. இது மாதிரி வேஸ்ட் பாத்தீங்க நிறைய இருக்கு. வாடி வீட்டுக்கு போலாம். நல்லா இருக்கே. இவனை யாரோ ஒத்தி ஏமாத்திருக்கா. அதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் இவன் தப்பா எழுதிட முடியுமா? சும்மா பைத்தியக்காரி மாதிரி பேசாத. வச்சுக்க பாருங்க. வேண்டாண்டி, பயமா இருக்கு. வாடி போய் கேளு. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. அட ஆட்டோ தான் பின்னாடி ஹெலிகாப்டர். அடிவார வருமா? வராது. ஏன்? திரும்பி வரும்போது சவாரி கிடைக்காதுமா, தனியா வரணும். சரி முனிசிபாலிட்டிக்கார வர முடியுமா? வராது. ஏன் வராது? அட அங்கேயும் சவாரி கிடைக்காதுமா, திரும்பி வரும்போது தனியா தான் வரணும். அப்படியாங்க? நான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். நைட் எங்க வீட்லயே படுத்துக்குங்க. காலையில 2 பேரும் காலேஜ் கொண்டாவே வந்துடலாம். ஹை ஆடு. அட பெட்ரூம். என்ன ஆடு ஆட்டோ ஓட்டுது? ஏன் பெட்ரூம் காலேஜுக்கு போயில ஆடு ஆட்டோ ஓட்ட கூடாதா? சரி மரியாதை எங்களை வீட்ல டிராப் பண்ணுங்க. இல்ல சவாரி வரலன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஸ்டேஷன்ல இன்னைக்கு ஒரு போலீஸ்காரன் இருக்க மாட்டேன். மந்திரிமார்கள் பால் காவடி தூக்குறாங்க. அதுக்காக எல்லாரும் பந்தோபஸ்துக்கு போயிருப்பாங்க. ஆமா என்ன 2 நோட்டு? இப்பெல்லாம் அப்படிதான். செயலு அந்த பெருசா இருக்கிற என்ன நோட்டுங்க? இதுவா? ரெக்கார்ட் நோட்புக். ஐயோ நான் பார்த்தே இல்லையே. ஐயோ நான் ஒரு தடவை பார்த்துருக்கேங்க. ஐயோ எங்க அப்பா சாம்போது ரெக்கார்ட் நோட்டு பாத்துறேன்னு சொல்லிருக்காரு. ஐயோ கொடுங்க. இது யாருங்க? விஞ்ஞானிங்களா? கபில் தேவுங்க, கிரேட் கிரிக்கெட்டர். ஐயோ ஃபேமஸ் ஆனவங்க பேரெல்லாம் சொல்ல கூடாதுங்க, கட் பண்ணிடுவாங்க. ஏன்? ஐயோ சாமி சாமி. பை கோ பாடி. ஏன் அடிக்கிறீங்க? கைய கண்ட இடத்துல விட்டு அடிக்காம இருப்பாங்களா? கைய உடைச்சிருவேன். என்ன ஆட்டோக்குள்ளே குடிக்கிறீங்க? ஆட்டோல குடிக்கத்தாம முடியும், குளிக்க முடியாதுல்ல. என்னடி குடிக்கிறா? லவ்ல வெப்சைட் பாட்டில் வச்சிருக்கா. ஆவுண்டி உண்மையிலேயே ஒரு தேவதாஸ் தான். நமக்கு எதுக்குடி? மீட்டருக்கு மேல 2 ரூபாய் வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? சும்மா இருடி. பார்த்தா பாவமா இருக்கு. இவனை எப்படியாவது திருத்தணும். எழுதிட்டு போ. நீ திருத்த போறியா? அதுவும் குடிக்காரனை திருத்த போறியா? கவர்மெண்டாலே முடியல. உனக்கு எதுக்கு இந்த வேலை? சௌந்தர்யா கார் இருக்கணும்னா பார்த்து சைட் அடிச்சு கரெக்ட் பண்ணுவியா? அதை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுறவனை சைட் அடிக்கிறியே. ஆட்டோவே டியூல எடுத்திருக்கான் போல இருக்கு. 4 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். நான் வரல, நீங்க போங்க. எல்லா ஆட்டோ ஒண்ணுதான், வாடி போலாம். ஏய் உனக்கு வேணா நீ போடி. ஏறு போ. எப்படியே போ. சார் நான் அவசரமா காலேஜுக்கு போனேன், என்ன டிராப் பண்ணிடுங்களா? அவசரம்னால வராது.
நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கா? சரி சரி, நானும் உங்க வீட்டுக்கு வர ஒரு சின்ன வேலை இருக்கு. நம்ம வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? ஒண்ணு இல்ல, உங்க வீட்டை சுத்தி பார்க்கணும். ஏதோ அவசரமா காலேஜுக்கு போறோம்னு சொன்னீங்க. காலேஜ் தானே, அது எப்ப வேணாலும் போய்க்கலாம். அம்மா, எங்க வீடுங்க. செடி முளைச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? எங்க தாத்தா காலத்து சொத்து. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, சவாரி வெயிட் பண்ணுது. உங்க அம்மா இப்ப வருவாங்களா? வருவாங்க. சரி, வரட்டும். ஏன்? இல்ல, உங்களை பத்தி உங்க அம்மா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். என்ன கம்ப்ளைண்ட்? வரட்டும் வரட்டும். அம்மா, இது வந்துட்டு எங்க அம்மா யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. யாருப்பா அது? இது வந்துமா என் கஸ்டமர். தம்பி, வெளியே வாங்கி குடிச்சிடாத. இந்த பாட்டில் தீர்ந்து போச்சுன்னா ஆளை அனுப்பு. 2 பாட்டில் 3 பாட்டில் காய்ச்சி அனுப்புறேன். ஐயோ, நீங்க எவ்வளவு நல்லா காய்ச்சுமோ நான் ஏமா வெளியே வாங்கி குடிக்கணும்? ஆமா, என்னமோ அம்மா கிட்ட நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. இவங்க கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுமா? ஒண்ணும் இல்ல. அட பரவாயில்ல, சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. ஓஹோ, வந்து சரியா ஓட்டலன்னா? ஆமா, பழக்கம் இல்லல்ல, போக போக சரியாயிடும். சரி சரி. பேர் என்ன? பேக் பைப்பர். பேக் பைப்பர் கிறிஸ்டினா இருக்கும் போல இருக்கு. வீட்லயே காய்ச்சுறீங்களா? ஐயா, அதுல என்ன தப்பு? எங்க அம்மா கொஞ்சம் லைட்டா காய்ச்சுவாங்க. என் தங்கச்சி ஒண்ணு இருக்குங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா காய்ச்சி சூப்பரா இருக்கு. அதுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. நீங்க வேணா கொஞ்சம் குடிச்சு பாருங்க. குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. ஆனா இதுல என்ன தப்பு? சரி, உட்காருங்க போலாம். ஹலோ, நான் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டத்துல கொஞ்சம் புரிசுங்க. அழகான பொண்ணோட மடியில உட்காந்து ஓட்டணும்னு வச்சுக்கங்க, தாறுமாறா ஓட்டி. ஆமா. அப்படியே ஏறி வாங்க. எப்படி ஏறி வர முடியும்? கொஞ்சம் கை கொடுங்க. வாங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? நேத்து உங்க வீட்டுக்கு போலீஸ் ரைடு வந்திருப்பாங்களே. அது ஒண்ணும் இல்லைங்க. திமிரு பிடிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் இருக்கிறான். திமிர்னால திமிரு, உங்கூட்ட எங்கூட்ட திமிர்ல உலக திமிரு. அவருக்கு நம்மளுக்கு ஒரு நாள் முட்டிக்குச்சு. அதனால அவர் நம்மள மிரட்டுறாராமா. ஒரு 10-15 போலீஸ் வீட்டுக்குள்ள விட்டு நான் என்னமோ சாராயம் காய்ச்சல் மாதிரி ஒரு கேஸ ஜோடிக்கலாம்னு ஐடியா. இதுக்கெல்லாம் இவனுங்க பயப்படுவான். தப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக சட்டத்தை கையில வச்சுட்டு உண்மையை உரைச்சு பாக்குறாங்க. நான் ஒரு நாளைக்கு உதவாங்க போறானு போரிக்கி. அப்படின்னா நான் சின்ன பொறுக்கி. அந்த இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி தானா? ஓ, எனக்கு தப்பா வாய் விட்டோமா? அது பொறுக்கினா ஒண்ணு தப்பு இல்லைங்க. எங்க அம்மா கூட நீ செல்லமா அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு நீங்க பண்ணி கேக்குறீங்க? உங்க மேல நான் தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்னது? நீங்க காதல் தோல்வி அடைஞ்சு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்கன்னு நினைச்சிட்டேன். நான் எப்பங்க காதலிச்சேன்? நீங்க தானே ஆட்டோல எழுதி வச்சிருக்கீங்க. எந்த ஆட்டோ? ஆனந்த சீரும் பாம்பு. அது ஒண்ணும் இல்லைங்க, இது செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ. இது எனக்கு வித்தவரு தான் ஒரு பெரிய மன்மத குஞ்சுன்னு நினைச்சிட்டு ஒரு பொண்ணை சைட் அடிச்சிருக்காரு. அவன் செருப்பு கழட்டி காட்டிக்கிறான். காதல் தோல்வியாம ஆட்டோ சுத்தி எழுதியிருக்காரு. எஃப்சி பண்ணல பெயிண்ட் மாத்தலாம்னு நினைச்சேன். இப்ப ஒரு வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு மனுஷன். சரி வாங்க போலாம். நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லவே இல்லையே. மன்னிச்ச மாதிரி தான் இல்லாட்டி ஓங்கி அப்பீர் பண்ணல. கண்ணை தொடச்சுக்கணும். நீங்களே தொடச்சு விடலாம்ல. நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு சர்வீஸ் ஆலிங்க. நான் மையெல்லாம் அழைச்சு விட்டுருவேன். நீங்களே ஸ்டைலா தொடச்சு என் மூஞ்சில படாம அப்படி சைடுல சுண்டிருங்க. ஒரு அழகியின் இதயத்தை புரியாதவனே, மீட்டர் மட்டும் தானையா உனக்கு தெரியும். என் ஹீட்டான இதயம் எப்போது புரியும்? சூட்டோடு சூடாக முத்தம் வேண்டும். துடிக்கும் இதழ்களுடன் இனியவள் சௌந்தர்யா. பெண் குறிப்பு, இன்று நாளைக்குள் என் கழுத்தில் உன் காதல் மாலை விழ வேண்டும். இல்லாவிட்டால் நோ பார்க்கிங் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுப்பேன். கிளாஸை கட்டடித்து விட்டு வந்து கலாட்டா பண்ணுவேன். என்னங்க கவலையா இருக்கீங்க? எல்லாம் அந்த ஆட்டோ டிரைவர் தாண்டி. என் ஜென்ம விரோதி அவன் தான்.
ஒரு நாளைக்கா அந்த பாண்டியன் 4 சாத்தி லாக்கப்புல வைக்கிறான் இல்லையான்னு பாரு. அடிவாரம் போங்க. என்னது எதையோ மறந்து வச்சு போயிட்டாங்க போல இருக்கு. சார் சவாரி வராது சார். இன்ஸ்பெக்டர் தங்கச்சி எங்க படிக்கிறாங்க? எந்த கிளாஸ்ங்க? எந்த கிளாஸ் தெரியலங்க, ஆனா இன்ஸ்பெக்டர் தங்கச்சிங்க. நம்ம சௌந்தர்யாதா? ஆமாங்க, நெடு நல்ல அரேபியன் குதிரை மாதிரி இருப்பாங்க. என்ன விஷயங்க? அதே வழக்கமா நம்ம ஆட்டோல தான் வருவாங்க. இது எதையோ மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஏதாச்சும் பாட சம்பந்தமான விஷயமா இருந்தாங்க. எதுக்கு வீணா வம்பு, நீங்க பார்த்தா கொடுத்துருங்க. சரிங்க. அப்ப என்ன இந்த லெட்டர்ல இருக்கும்? ஏதாவது பாட சம்பந்தமா இருக்குமா? பிரிச்சு படிக்கலாமா? என்ன எப்போத்துல ஓடி வந்து நமக்கு டில் கொடுக்குறேன். சரியான ஆனாக்கு. ஆமா, புதுசா கல்யாணமான புருஷனும் பொண்டாட்டியும் எப்பவுமே நாகனும் சாரை மாதிரி பின்னி பிணைஞ்சிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. நீ நம்மளுக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஆமா, அப்படி என்ன சமையல் ரூம் கூட கழிக்கிற? அது ஒண்ணு நீங்க அத்தை உங்களுக்காக ஸ்வீட் பண்ணி சொன்னாங்க. நான் புக்ஸ் எல்லாம் படிச்சு ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அப்போ உனக்கு தூக்குதன்னு வருது. ஏன் இத சாப்பிட்டா செத்து போயிடும் இல்ல? சும்மா இருங்க, நல்லாதான் பண்ணிருக்கேன். என்னது? அல்வா. அல்வாடா. என்ன சொல்ற? அல்வா புஜு. இதனால நான் தான் எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்திருந்தேன். எனக்கே அல்வாவா? இதெல்லாம் சரிப்பட்டு வராத ஆளுகிட்ட கொடுக்கணும். நாம தான் சாஞ்சி படுத்துட்டு இருக்கிறோம்ல.